அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான பதிவுகளையும் தமிழக அரசு மூலமாகவும் நீதிமன்றங்கள் மூலமாகவும் வேலைவாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பையும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்புக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பானது அதே தன்மை கொண்ட மற்றொரு வழக்குக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான். ஸோ அதனால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது, இந்த வழக்கு சம்மந்தமான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான நமக்கு தெரிய வேண்டிய ஒரு தீர்ப்பு. அது என்ன அப்படின்னா, அதாவது அரசு ஊழியர் யாராவது ஏதாவது ஒரு விபத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலைகளை அவங்க வீட்டில் உள்ளவங்க கொடுப்பாங்க வாரிசுக்கு. அதாவது கணவனோ ஒரு ஆணோ பெண்ணோ இறந்தால் அடுத்த வாரிசு ஆணாக இருந்தால் ஃபஸ்ட்டு அடுத்து மனைவி, அப்புறம் குழந்தைங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர், குழந்தைக்கு தான் வாரிசு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடி பணி வழங்கப்படும். அப்போ கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதுக்கு பொருந்தும். ஆனால் இந்த அங்கன்வாடியில் பணிபுரியக்கூடியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த வேலையை ஒரு ஆண் கேட்க முடியாது. எனக்கு இந்த வேலையை கொடு அப்படின்னு ஒரு ஆண் கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வேலையை நம்ம பெண் வாரிசுக்கு மட்டும்தான் வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு விட்டுருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் அங்கன்வாடி பணி வேலையை வழங்கணும்னு சொல்லி அந்த அரசாணையே இருக்குது. அது இன்னும் அமலில் இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணக்கூடிய விக்ரம் அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மா அவங்க முடியாமல் இதாகிடுறாங்க, டெத் ஆகிடுறாங்க. அப்போ அந்த வேலையை எனக்கு வழங்குன்னு சொல்லி அவங்களுடைய பையன் திரு விக்ரம் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதில் என்ன அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மனுவில் அந்த கம்பேஷனட் போஸ்ட்டை எங்கள் அம்மா இறந்தனால அந்த வேலை எனக்கு கொடுங்க. ஆனால் அங்கன்வாடியில் உள்ள அந்த வேலைகளை கம்பேரிசன் அடிப்படையில் தரும்போது பெண்களுக்கு தான் வழங்கணும்னு ஒரு ஜியோ கிடையாது. ஏற்கனவே உள்ள ஜியோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த மனு அப்ளை பண்ணார் இல்லையா விக்ரம், அவருக்கு 8 வாரத்துக்குள்ளே போஸ்டிங் வழங்கணும் அப்படின்னு உத்தரவு விட்டுறாங்க. ஆனால் அந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் அமல்படுத்தலை அப்படின்னு கூறி விக்ரம் என்ன பண்ணுறாரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றாரு. அப்போ அதாவது இது தப்பாக போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் செயல்படுத்தலை. அதனால் விக்ரம் என்ன பண்ணுறாரு, நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை எனக்கு போஸ்டிங் வழங்கலை அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு ஃபைல் பண்ணுறாரு. அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, உயர்நீதிமன்றம் சமூக நலத்துறை செயலாளர் இருக்காங்க இல்லையா, திருமதி கேசி முனிதரன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த வழக்குக்கு விசாரணை வரணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் விசாரணைக்கு வரும்போது அப்போ சமூக நலத்துறையினுடைய செயலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய கம்பேரிசன் போஸ்ட்டு அவங்களுடைய பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் சொல்லின்னு அந்த ஜியோ ரத்து செஞ்ச உத்தரவுக்கு ஹைகோர்ட் அடை போட்டிருக்காங்க. அதனால் அந்த அரசாணை இன்னும் அமலில் தான் இருக்குது. அதனால் இந்த வழக்கில் சமூக நலத்துறை செயலர் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் சொல்லி ஏப்ரல் 15 தள்ளி வச்சிட்டாங்க. நாம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று புரிஞ்சுக்கிறணும். இந்த சமூக நலத்துறையில் அங்கன்வாடி பணியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கம்பேரிசனட் போஸ்ட்டு பெண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் வழங்கணும்னு சொன்ன ஜிஓவை ரத்து பண்ணி ஒரு அரசாணையை போட்டிருக்காங்க. அந்த அரசாணையை என்ன பண்ணிட்டாங்க, அந்த அரசாணைக்கு ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, தடை போட்டிருக்காங்க. அப்போ பெண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் வழங்கணுங்கிற அந்த ஒரு இதை
ரத்து கிடையாதுங்கிற ஒரு அரசாணை இருக்குது. அந்த அரசாணையை வந்து ரத்து செஞ்சு உயர்நீதிமன்றம் வந்து தடை போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ தடை போட்டதுனால இன்னும் வந்து அந்த பழைய ஜிஓ தான் இருக்குது. அதனால் அதை வச்சு பார்க்கும்போது இவருக்கு வந்து போஸ்டிங் தர முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் தெளிவாக இவங்க போட்டிருக்காங்க. கருணை அடிப்படையில் வந்து பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கே பணி வழங்கப்படும் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஒன்று தெளிவாகுது, அங்கன்வாடியில் பணிபுரியக்கூடியவங்களுடைய அந்த போஸ்ட்டை வந்து பெண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜிஓ இருந்திருக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த ஜிஓ என்ன பண்ணிருக்காங்கன்னா நீக்கி இன்னொரு ஜிஓ போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதுசாக போட்ட ஜிஓவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தடை போட்டு இப்போ வந்து அது இருக்குது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ரத்து செஞ்ச அந்த பெண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறத ரத்து பண்ண ஜிஓவுக்கு கோர்ட்டு வந்து தடை போட்டிருக்கிறதுனால இன்னும் அதுதான் அமலில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏப்ரல் 15 தான் கேஸ் என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 15 அடுத்த ஹியரிங் வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாம் தெரியணும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.